குட் மார்னிங், வெல்கம் டு ரித்தினா கிச்சன். வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்டைலில் ஒரு தக்காளி குருமா பார்க்கலாம். நான் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் இவ்வளோ பட்டை போட்டு போகிறேன். இந்த பட்டை நல்லா இப்படி பொரியணும். அதுலேயே ஒரு அஞ்சலை பெட்டி கரண்டியில் ஒரு கரண்டி சோம்பு போட்டு போகிறேன். அதுவும் பொரிஞ்சதுனால நான் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு போறேன். இந்த டைம் நான் வெள்ளைப்பூண்டு ஒரு 4 பல்லு பொடியை நறுக்கி வச்சிருக்கிறேன். அதுவும் போட்டு போறேன். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த ஒரு 4 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சிருக்கேன். அதுவும் போட்டு காரமெல்லாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டோன்னே ஒன்றும் படப்படன்னு வெடிச்சு மேலே வரும். இப்போ நான் கருவேப்பிலை அதில் போட்டுப்பேன். பச்சை மிளகாய் வெள்ளைப்பூண்டெல்லாம் கொஞ்சம் மனம் வந்துருச்சு, ஒரு காபாகம் வந்துருச்சு. இப்போ நான் பாதி சின்ன வெங்காயம் ஒரு 10 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டையும் கூட போட்டுக்கிறேன். பாருங்க, 4 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் இதுல போட்டு வெங்காயம் இந்த அளவுக்கு வரணும், இந்த பதம் வரணும். இந்த டைமே இது கூட கொஞ்சம் உப்பும் போட்டோம்னா வேகமாக தக்காளி பேஸ்ட் போல் ஆயிடும். குருமாவுக்கு தேவையான உப்பும் போட்டு போகிறேன். இன்னும் சீக்கிரமாக இந்த தக்காளியில் நல்லா உடஞ்சி வந்துடும். அதுக்குள்ளார நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1.5 ஸ்பூன் பொட்டுக்கலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த குருமாவுக்கு இவ்வளவு ஆல்ரெடி நான் தாளிக்கும்போது பட்டை போட்டிருக்கேன். இவ்வளவு பட்டை மாத்திரம் போட்டு இதை அரைச்சிட்டு வந்துட போகிறேன். பாருங்க, இந்த டைம் நல்லா தக்காளியில் நல்லா உடஞ்சி நல்லா வணங்கி இருக்குது. டைம் நான் இவ்வளவு குழம்பு டக்குன்னு மஞ்சப்பொடி போட்டுட்டு போகிறேன். 1/4 ஸ்பூனு. ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கேன். நான் இந்த ஸ்பூனில் இவ்வளவு மிளகா பொடி போட்டுக்கிறேன். காரமெல்லாம் அவங்கவுங்களுக்கு தேவைக்கு அனுசரித்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வணக்கி விட்டுற போகிறேன். செஞ்சிருச்சு. இந்த டைம் நான் அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டு இதில் ஊற்றிக்க போகிறேன். தண்ணியெல்லாம் அவங்கவுங்களுக்கு இப்போ நான் அதில் அரைச்சதை ஊற்றி 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி உங்களுக்கு கொஞ்சம் லூஸா வேணும்னா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கோங்க. நம்ம பொட்டுக்களை விட்டுருக்கிறதுனால ஒரு தவண்டு வரும். தண்ணி கொஞ்சம் கெட்டியா வேணும்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு அனுசரிச்ச போல தண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைம் நீங்க உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கலாம். கொதி வரட்டும், பார்க்கலாம். நம்மளுக்கு குருமா ரெடியா இருக்கும். குருமா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது நமக்கு போதுமான அளவு. இந்த டைம் நான் மல்லித்தலை கொஞ்சம் கூடுதலாகவே போட்டு போகிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இட்லி தோசைக்கு எல்லாம் மேட்சா இருக்கும். இந்த தக்காளி குருமா ஒவ்வொரு ஸ்டைலா வைப்பாங்க. நிறைய விதம் இருக்கு தக்காளி குருமாவிலேயே. அதுல இது ஒரு ஸ்டைல், நம்ம வீட்டு ஸ்டைல். எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. வாங்க நம்ம வீட்டுல சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.